வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? சொல்லுங்க. என்ன டாபிக்? வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டங்கள் இருக்கு இல்லையா? அத நாம எப்படி பார்க்கறோம்? சில சமயம் ஒரு சினிமா பாட்டு வழியா புரிஞ்சுக்கிறோம். ஆமா. சில சமயம் பெரிய தத்துவங்கள் வழியா. அதேதான். அப்படி ஒரு ஒப்பீடு தான் இன்னைக்கு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட பாட்ஷா படப்பாட்டு சொல்ற வாழ்க்கை கணக்கு. ஓ, அந்த 8 ஆமா. இன்னொரு பக்கம் ரஜினிஷ் ஓஷோவோட பார்வை. வாழ்க்கை பருவங்கள பத்தி அவர் என்ன சொல்றாரு? ஓஹோ, பாட்ஷாவும் ஓஷோவும் செம்ம காம்பினேஷன். இதுக்கு ஒரு யூடியூப் வீடியோவோட எழுத்து வடிவங்க நமக்கு ஆதாரம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ரெண்டு பார்வையும் எப்படி வாழ்க்கையை அணுகுது, எது எதை சொல்லுதுன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒன்னு ரொம்ப பாப்புலரான பார்வை, இன்னொன்னு கொஞ்சம் ம், ஆழமான பார்வை. சரி, அப்போ முதல்ல பாட்ஷாவுக்கு போயிடலாமா? 1995ல வந்த படம். ஆமா, ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஹிட். அதுல வர்ற அந்த ரா 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 ராமாயா பாட்டு. பயங்கர ஃபேமஸ். வைரமுத்து எழுதி எஸ்பிபி சார் பாடினது. அதுல வாழ்க்கைய எட்டெட்டா பிரிக்கிறாங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். அந்த வரிசைப்படி பார்த்தா முத 8 வருஷம், அதாவது 0ல இருந்து 8 வரைக்கும் விளையாட்டு பருவம். சரி. அப்புறம் 9ல இருந்து 16 வயசு வரைக்கும் படிப்பு, கல்வி கற்கிற பருவம். ம். அடுத்த 8 17ல இருந்து 24, இது கல்யாண பருவம். சரி. அப்புறம் 25ல இருந்து 32 குழந்தை பெத்துக்கிற காலம். ஓகே. அடுத்தது 33ல இருந்து 40, இது செல்வம் சேர்க்கிற பருவம். பணம், காசு. ஆமா. அப்புறம் 41ல இருந்து 48 உலகம் சுத்துறது. ஆஹா. 49ல இருந்து 56 ஓய்வெடுக்கிற பருவம். ரிட்டையர்மெண்ட் மாதிரி. ஆமா. கடைசியா 57ல இருந்து 64 வயசு. இதுக்கப்புறம் வாழ்க்கை இருந்தா நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனில அந்த பாத்து முடியும். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த யூடியூப் வீடியோவும் இத பத்தி சொல்லுது. என்ன விஷயம்? இந்த பாட்டு சம்பந்தப்பட்ட பல பேர், அதாவது நடிச்ச ரஜினி சார், எழுதின வைரமுத்து, பாடின எஸ்பிபி சார், ஏன் தயாரிப்பாளர் கூட, இவங்க பல பேர் 64 வயசை கடந்தும் நல்லா இருந்தாங்க. சிலர் இப்பவும் நல்லா இருக்காங்க. ஆமா, ஆமா, அது உண்மைதான். அப்போ அந்த பாட்டோட கடைசி வரி, அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? அது முழு உண்மையா இருக்குமா? கண்டிப்பா, அது ஒரு கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம இந்த 8 நிலைகளும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெளி உலக வாழ்க்கைய பத்தி தான் பேசுது. ஆமா. விளையாட்டு, படிப்பு, கல்யாணம். ஆமா, குழந்தை, பணம் சம்பாதிக்கிறது, ஊர் சுத்துறது, ஓய்வு, இது எல்லாமே வெளியில தெரியிற விஷயங்கள். சமூகம் எதிர்பார்க்கிற மைல்கற்கள் மாதிரி. சரி. இந்த வயசுல இத பண்ணணும், அந்த வயசுல அதை சாதிக்கணும்னு ஒரு கட்டமைப்பு மாதிரி இருக்கு. இது ஒரு ஒரு பொதுவான எளிமையான பார்வைன்னு வேணா சொல்லலாம். ஆனா இது வாழ்க்கையோட மொத்த சித்திரமான்னு கேட்டா அதுதான் சந்தேகம். ம். சரி, அப்போ அடுத்த பார்வைக்கு போவோம். ஓஷோ. ஓஷோன்னு சொன்னாலே சில பேருக்கு வேற மாதிரி எண்ணங்கள் வரலாம். அவர் கொஞ்சம் ம், வெளிப்படையா சில விஷயங்கள் பேசினதால. ஆமா, குறிப்பா காமம், பாலியல் பத்தி அவர் பேசுனது சில சர்ச்சைகளை கலப்புச்சு. ஆனா அந்த வீடியோலயே ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றாங்க. நம்ம திருக்குறள்லயே அறம், பொருள், இன்பம், அதாவது காமத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. உண்மைதான். காமம்ங்கிறது உயிர்கள் உருவாகிறதுக்கு அடிப்படை. அத பத்தி பேசாத ஒரு ஞானி எப்படி முழுமையான ஞானியா இருக்க முடியும்? கரெக்ட். சரி, அப்போ ஓஷோவோட பார்வை எப்படி இருக்கு? அவர் எப்படி பிரிக்கிறார்? ஓஷோவோட அணுகுமுறை கொஞ்சம் வேற மாதிரி. அவர் வாழ்க்கைய 7 வருஷங்களா பாக்குறாரு. 7 வருஷமா? பாட்ஷா பாட்டு 8 வருஷம்னது இவர் 7 வருஷம்ன்றாரா? ஆமா. இது ஏதோ சும்மா ஒரு கணக்கில்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு சுழற்சியில தான் இயங்குது. சூரியன், பூமி, ஏன் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் கூட ஒரு சுழற்சியில தான் இருக்கு. ம். அதே மாதிரி மனுஷனோட உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், இதுவும் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போகுதுங்கிறது அவரோட தியரி. ஓ, 7 வருட சுழற்சி. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்போ மொத்தம் எத்தனை கட்டங்கள் சொல்றார்? அவர் 10 கட்டங்களா சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட 70, 77 வயசு வரைக்கும் கவர் ஆகுது. 10 கட்டங்கள். ஆமா. இது வெறும் வெளி வாழ்க்கை நிகழ்வுகள் மட்டும் இல்ல. இதுல ஒரு மனுஷனோட உள் உணர்வுகள், மன மாற்றங்கள், சமூகத்தோட அவனுக்கு இருக்கிற உறவு, தத்துவ ரீதியான தேடல்கள்னு நிறைய விஷயங்கள் வருது. சரி, அப்போ அந்த முதல் 2 கட்டங்கள் என்ன? அதாவது 0 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும். மொத 7 வருஷம், அதாவது 0 to 7,
இது வந்து குறிக்கோளே இல்லாத ஒரு பருவம்னு சொல்றோம். குழந்தை வந்து ஒரு ராஜா மாதிரி. எல்லாம் தனக்குத்தான், தன்னால தான் உலகம் இயங்குதுன்னு நினைக்கும். ஆமா, குழந்தைங்க அப்படிதான். அதுக்கு முக்கியமா தேவை சாப்பாடு, அப்புறம் அம்மாவோட அன்பு, அரவணைப்பு. இந்த அடிப்படை அன்பு சரியா கிடைக்கலன்னா, அந்த ஏக்கம் வாழ்க்கை முழுக்க கூட தொடரலான்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, இது முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்த 7 வருஷம் 8ல இருந்து 14. இந்த 2வது கட்டத்துல 8 to 14 குழந்தை கொஞ்சம் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிக்குது. நிறைய கேள்விகள் கேட்கும். நான் யாரு? எங்க குடும்பம் என்ன? இந்த சமூகம் எப்படி இயங்குதுன்னு. ஆமா, அந்த வயசுல கேள்விகள் ஜாஸ்தி. ஆமா. அப்போ வந்து எதிர்பாலின ஈர்ப்பு பெருசா இருக்காது. ஆனா தன்பாலின நட்பு. அதாவது பசங்களோட, பொண்ணுங்களோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்மளோட பல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசுல கிடைச்சவங்களா கூட இருக்கலாம். கரெக்ட். சரி, இதுக்கு அடுத்ததுதான் அந்த முக்கியமான பருவம், விடலை பருவம் இல்லையா? ஆமா. அது 3வது பருவம். 15ல இருந்து 21 வயசு வரைக்கும். இதுல தான் அந்த எதிர்பாலின கவர்ச்சி, காதல், காமம் சார்ந்த உணர்வுகள்லாம் உச்சத்துக்கு வரும். டீனேஜ். அதேதான். உடல் ரீதியா முழு வளர்ச்சி அடையும். பாலியல் தேடல்கள், உணர்ச்சிகள்லாம் தீவிரமா இருக்கும். 18 வயசுல உடல் ரீதியா பாலியல் முதிர்ச்சி வந்துடும்னு சொல்றாங்க. இங்க வந்து ஓஷோவோட ஒரு முக்கியமான கருத்தை அந்த வீடியோ சொல்லுது. என்ன அது? அதாவது இந்த பருவத்துல வர்ற உணர்ச்சிகளை, காதலா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், இதெல்லாம் தப்பாவோ குற்ற உணர்ச்சியோடயோ பார்க்க கூடாதுங்கிறது தான். இது ரொம்ப இயற்கையானது. ஆனா நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல சமூக கட்டுப்பாடுகள் அதிகம். வெஸ்டர்ன் நாடுகள்ல கொஞ்சம் சுதந்திரம் இருக்கலாம். ஆனா அதே சமயம் இந்த ஹார்மோன் தாக்கம் தீவிரமா இருக்கிறதால சில சமயம் தப்பான வழிகள்ல போக வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆதாரம் வலியுறுத்துது. நம்ம செயல் மத்தவங்கள பாதிக்காம, நம்ம வாழ்க்கையும் கெடுத்துக்காம பாத்துக்கணும். ரொம்ப நிதானமான பார்வை. உணர்ச்சிகளை ஏத்துக்கணும், ஆனா பொறுப்போட இருக்கணும். சரி, இந்த 15-21 பருவத்துக்கு அப்புறம் 20கள்ல என்ன நடக்கும்? அது 4வது பருவம். 22 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும். இங்க வந்து காதலை விட லட்சியம், குறிக்கோள் இதெல்லாம் முன்னுக்கு வரும். ஆமா, கெரியர், வேலைன்னு. கரெக்ட். பணம் சம்பாதிக்கணும், வசதியா வாழணும், நல்ல வண்டி வேணும், வீடு வேணும், ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைகள் அதிகமாகும். ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும். பதவி, மரியாதை, நல்ல வேலை தேடுறது இதெல்லாம் இந்த பருவத்துல முக்கியமா இருக்கணும். சமூகத்துல மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிற புரட்சியாளர்கள் கூட இந்த பருவத்துல தான் அதிகம் உருவாகுறாங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். சரி, இந்த லட்சிய வேட்டைக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம் இல்லையா? வீடு வாங்கணும், சேமிக்கணும். அதுதான் 5வது பருவம். 29ல இருந்து 35 வயசு. இத வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உருமாறும் கட்டம். உருமாறும் கட்டமா? ஆமா. எல்லாத்தையும் அடைய முடியாது. சில லட்சியம் நமக்கு பொருந்தாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. எப்படி? வீடு வாங்கலாமா, கொஞ்சம் சேமிக்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு எதிர்கால பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பருவம் இது. இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்குது. சரி, 35 வயசுக்கு மேல பாட்ஷா பாட்டு 33-40 செல்வம் சேர்க்கும் பருவம்னு சொல்லுச்சு. ஓஷோ என்ன சொல்றார்? அடுத்தது 6வது பருவம். 36ல இருந்து 42 வயசு. இங்க ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். 35 வயசு வரைக்கும் ஏறுமுகமா இருந்த நம்ம உடல் சக்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஓ, அப்படியா? அதனாலயோ என்னவோ இந்த பருவத்துல பக்தி, ஆன்மீகம் இதுலெல்லாம் நாட்டம் அதிகமாகும். அவங்க மதம் சார்ந்த நம்பிக்கைகள், சடங்குகள், கோயிலுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, மசூதிக்கு போறதுன்னு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். பிரச்சனை இல்லாம, சட்ட சிக்கல் இல்லாம கௌரவமா வாழணுங்கிற எண்ணம் வலிக்கும். உடல் சக்தி குறையுதுன்னு சொன்னீங்க. அப்போ அடுத்த கட்டம், அதாவது 40களோட இறுதியில. ஆமா, அது 7வது பருவம். 43ல இருந்து 49 வயசு. இங்க உடல், மனசக்தி இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். என்ன மாதிரி நோய்கள்? அந்த யூடியூப் வீடியோவிலே சொல்றாங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, அல்சர், மூட்டு வலின்னு. ஏன் கண் பார்வை, காது கேட்கறதுல கூட பிரச்சனை வரலாம். ஜீரண சக்தி குறையும், முடி கொட்டும், நரைக்கும். அட கடவுளே! இதெல்லாம் நடக்கும்போது இயல்பாவே மரணத்தை பத்தின ஒரு எண்ணம், ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். நான் யாரு, இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு தன்னை அறியிற முயற்சி, ஆன்மீக தேடல் தீவிரமாகும். ஆனா அந்த வீடியோல ஒரு வருத்தமான விஷயமும் சொல்றாங்கல்ல. இந்தியாவுல ஆன்மீக வழிகள் நிறைய இருந்தாலும் அது இப்ப வியாபாரம் ஆயிடுச்சுன்னு. ஆமா, அப்படி ஒரு விமர்சனமும் அதுல இருக்கு.
மேற்கத்திய நாடுகள்ல இதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7வது பருவத்துல ஒரு பக்கம் உடல் சோர்வு, இன்னொரு பக்கம் அந்த 4வது பருவத்துல 22 to 28 இருந்த லட்சியவேரிக்கும் இப்போதைய நிலைமைக்கும் ஒரு போராட்டம் நடக்கலாம். புரியுது. இதனால மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு சொல்றோமே, அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையும் அந்த வீடியோல இருக்கு. இது நிஜமாவே ஒரு சவாலான காலகட்டம் மாதிரி தெரியுதே. சரி, இதுக்கப்புறம் 50 வயசை தாண்டும்போது அது 8வது பருவம். 50லிருந்து 56 வயசு. இப்போ அந்த தன்னை உணர்ற தேடல்ல ஒருவித தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிப்போட வாழணும்னு தோணும். இயல்பாவே காம உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு 80% மேல குறைஞ்சிடும். பெண்களுக்கு மெனோபாஸ் வந்திருக்கும். ஆனா சில பேர் இந்த வயசுக்கு மேலேயும் பதவி ஆசையோட இல்ல வேற ஆசைகளோட இருக்காங்களே, அது ஏன்? நல்ல கேள்வி. அதுக்கு ஓஷோ பார்வை என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த வீடியோ சொல்ற விளக்கம் என்னன்னா, முந்தைய பருவங்கள்ல, குறிப்பா அந்த விடலை பருவம் 15லிருந்து 21, இல்லைன்னா லட்சிய பருவம் 22லிருந்து 28 இருக்கு இல்லையா? ஆமா. அந்த பருவங்களை ஒருத்தர் முழுமையா வாழாம சில ஆசைகளை அடக்கி வச்சிருந்தாலோ இல்ல அது நிறைவேறாம போயிருந்தாலோ அதோட தாக்கம் தான் பிற்காலத்துல இப்படி வெளிப்படுது. ஓ, அப்படியா? ஆமா. அதனாலதான் ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பருவத்தையும் அதுக்குரிய தன்மையோட முழுமையா வாழ்ந்து முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் அடுத்த கட்டத்துக்கு இயல்பா நகர முடியும். இது ரொம்ப முக்கியமான கருத்து. அந்தந்த வயசுல அதை தான் அனுபவிச்சிடணும். சரி, 56 வயசுக்கு பிறகு பாட்ஷா பாட்டு 9லிருந்து 56ல ஓய்வுன்னு சொல்லிச்சு. ஓஷோ பார்வையில அடுத்து என்ன? 9வது பருவம் 57லிருந்து 63 வயசு. இது பொதுவா நம்ம ஊர்ல ரிட்டையர்மெண்ட் காலம். ஆமா. வேலை, பதவி, பொறுப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கும்போது, சரி சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு வரலாம். இந்திய பாரம்பரியத்துல வனப்பிரஸ்தம்னு ஒன்னு இருந்ததா அந்த வீடியோ ஞாபகப்படுத்துது. வனப்பிரஸ்தம் அப்படின்னா? அதாவது நம்ம அறிவையும் அனுபவத்தையும் நம்ம குடும்பத்தை தாண்டி இந்த சமுதாயத்தோட நலனுக்காக பயன்படுத்துறது. ஆனா இன்னைக்கு அது பெருசா வழக்கத்துல இல்லங்கிறதும் ஒரு வருத்தம் தான். நம்ம அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? நிச்சயமா. ஆனா நடைமுறையில ரொம்ப குறைவுதான். சரி, கடைசி கட்டம் 64 வயசுக்கு மேல பாட்ஷா பாட்டு அதோட முடிச்சிடுச்சு. ஓஷோ என்ன சொல்றார்? ஓஷோ தொடர்றார். 10வது பருவம் 64 வயசுல இருந்து ஒரு 70-77 வயசு வரைக்கும். இந்த பருவத்துல இயல்பாவே மௌனம் அதிகமாமா. மௌனமா? ஆமா. வெளி உலக ஓட்டம் குறைஞ்சு உள்முகமா சிந்திக்கிறது அதிகமாகும். நிறைய மரணங்கள் இந்த பருவத்துல தான் நடக்குது. இங்கதான் ஓஷோ ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றார். என்னது? அதாவது வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் ஒருத்தர் முழுமையா திருப்தியா வாழ்ந்திருந்தா அவரால மரணத்தை பார்த்து பயப்படாம அதை ஒரு கொண்டாட்டமா ஒரு திருவிழா மாதிரி எதிர்கொள்ள முடியும். மரணத்தை ஒரு கொண்டாட்டமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அது எப்படி முடியும்? அந்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. நல்ல உள்முக பயணம், தியானம் பண்றவங்களால மரணம் வர்றதுக்கு ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடியே அதை உணர முடியுமாமா. 9 மாசத்துக்கு முன்னாடியேவா? ஆமா. எப்படி ஒரு குழந்தை கரு உருவாகி 9 மாசம் கழிச்சு பிறக்குதோ அதே மாதிரி அப்படி உணர்ந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு சந்தோஷமா பேசி திருவிழா மாதிரி விடைபெற்ற நிகழ்வுகள் கூட நடந்திருக்குதாம். நம்பவே முடியல. அப்படி வாழ்க்கைய முழுசா வாழ்ந்திருந்தா வயசான காலத்துல வர கஷ்ட நஷ்டங்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு நன்றி உணர்வோடு ஏத்துக்கிட்டு ரொம்ப அமைதியா சந்தோஷமா இந்த வாழ்க்கைக்கு விட கொடுக்க முடியும். ஆஹா, நாம இன்னைக்கு 2 விதமான லைஃப் சார்ட் மாதிரி பார்த்திருக்கோம். ஒன்னு, பாட்ஷா பாட்டு காட்டுற 8 வருட கணக்கு. அது பெரும்பாலும் வெளிவாழ்க்கை, சமூக எதிர்பார்ப்புகள் சார்ந்ததா இருக்கு. ஆமா. இன்னொன்னு, ஓஷோ சொல்ற 7 வருட சுழற்சி அடிப்படையிலான 10 கட்டங்கள். இது கொஞ்சம் உள்மனம், உடல், சமூகம், ஆன்மீகம்னு பல விஷயங்களை தொடுற ஆழமான உளவியல் சார்ந்த ஒரு பார்வை. கரெக்ட். அந்த வீடியோ கடைசியில ஒரு கேள்வியோட முடியுது. அதை அப்படியே உங்ககிட்டயும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. பாட்ஷாவா ஓஷோவா? 8 வருஷ கணக்கா 7 வருஷ கணக்கா? இது சரி. ரஜினியா ரஜனீஷா? வைரமுத்துவா ஓஷோவா? என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நேரடியா ஒரு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியலையே. இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்டயே விட்டுடுறோம். இந்த 2 பார்வையில உங்களுக்கு எது கொஞ்சம் நெருக்கமா தோணுது? ஆமா. உங்க வாழ்க்கைய இல்ல மத்தவங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க இது எப்படி உதவுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை 2மே சில உண்மைகளை சொல்லுதுன்னு எடுத்துக்கலாமா?
பாட்ஷா பாட்டு வந்து சமூகத்தோட பொதுவான எதிர்பார்ப்புகளை காட்டுது. ஓஷோவோட பார்வை கொஞ்சம் தனி மனிதனோட அகப்பயணத்தை பத்தி பேசுது. இல்லனா இதுல எது சரின்னு வாதாடுறத விட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதுக்குன்னு சில அழகுகள், சில சவால்கள் இருக்கு. அது அதோட தன்மையோட முடிஞ்ச வரைக்கும் முழுமையா வாழ்ந்துட்டு போறது தான் முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நம்புறோம். இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்களும் நம்புறோம். நன்றி.